ஹலோ மாமிஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய 8 month old பேபி இட்லி சாப்பிட்றது ஸ்பூனில் நான் கொடுக்குறேன். அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நான் 2 ஸ்பூன்ஸை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஆன்லைனில் நான் வாங்கினேன். லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஎம் பண்ணுறேன். ஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி வாயில் வைக்கிறதுக்கு அவங்க பழகுறாங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போதே இதை டீத்தராக நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் வந்தப்போ சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதை வந்து டீத்தராக நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அதை வந்து வாயில் வச்சு அதை யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ சாப்பாடு வச்சு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சாப்பாடை வாயில் வைக்கிறாங்க. ஸோ அவங்க அதை டீத்தராக தான் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சாப்பாடு இருக்குன்றது அவங்களுக்கு இன்னுமே அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண தெரியல. பட் ஏதோ வாயில் போகுது, அதை மென்று சாப்பிடணும் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுன்றது ஒரு டெக்ஸ்சர் ஆஃப் இது வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம சாப்பிடணும் அப்படின்றத கற்றுக்கிற டைம் இது. ஸோ இந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு 2 months கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணியுமே தவிர, வயிறு நிரம்பணும், நான் செய்கிறதெல்லாம் அவங்க சாப்பிடணும், அவங்க 3 meals கண்டிப்பாக சாப்பிடணும், நம்மள மாதிரியே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க வயிறு நிரம்பலை அப்படின்னா நம்ம பால் மட்டும்தான், நம்ம பிரெஸ்ட் மில்க் மட்டும்தான் அவங்களோட சாப்பாடு இன்னுமே அவங்களுக்கு. ஸோ வயிறு நிரம்பணும் அப்படின்ற டார்கெட்டோடு நீங்கள் இந்த மாதிரி பிஎல்டபிள்யூ ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எந்த பிஎல்டபிள்யூ பேபிஸ்க்குமே வயிறு நிரம்பிடுச்சா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்பூன் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு இதில் தெரியும். ஏன்னா இது வந்து 2 ஸ்பீடில் நான் வச்சுருக்கேன். பட் ஒரிஜினலாக அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக நான் அவனுக்கு கொடுக்குறது, அவன் சாப்பிட்றதும் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துச்சு. ஸோ இந்த தண்ணி குடிக்கிறது, இருமுறது எல்லாமே நார்மல். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பேபி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் கஷ்டப்படாமல் எதையுமே லேர்ன் பண்ண முடியாது. ஸோ இப்போ அவன் சாப்பிட்றதையும் நீங்கள் இந்த குழந்தை சாப்பிட்றதையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாய்.